Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special mutton liver fry. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டனோட லிவர் நம்ம செய்ய போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேக விட்டுறலாங்க. அப்போ தான் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஈரல் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதை சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். வச்சுருக்கீங்களா லிவரு, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோடவே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி விட்டுறலாங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா ஈரல் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணலாம். ½ டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணலாங்க.
கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. நமக்கு லிவர் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி, நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். லிவர் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அந்த 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நமக்கு நல்லா வெந்துடும். அது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப அயன் ஜாஸ்தி, நல்லதும் கூட, சாஃப்டாக இருக்கும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. எலும்பு இல்லாதது. அடிக்கடிக்க செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.